சாஸ்திரமும் சமையலும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கோதுமை மாவையும் வாழைப்பழமும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா செவ்வாழை வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேங்க, 3 பழம் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த பழத்தை வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸ்நாக்ஸு, அதனால தாங்க இதை பண்ணேன் நான். கோதுமை மாவு 1 கப்பு நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு மைதா வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஹெல்த்திக்காக வந்து கோதுமை மாவு போட்டுக்கிட்டேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரட் சீவர்களை சீவிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டேன். உப்பு இதுக்கு வந்து தேவையான அளவு. நெய் இருந்தால் நெய் விட்டுக்குங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோடா இருந்தால் போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை தான் எனக்கு இப்போ இருந்தது, பனங்கருப்பட்டி தீந்துருச்சு. பனங்கருப்பட்டி போட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையே நல்லா இருந்தது. பனங்கருப்பட்டிலேயும் முன்னாடி ஒரு டைம் செஞ்சுருந்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக்கு ஒன்று இதுலேயே ரெடி பண்ணிக்கலாங்க. குட்டியாக குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, கேக்கு சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு நம்ம என்ன தான் கடையில் வாங்கி கொடுத்தாலும் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்கு அதில் நான் இது ஒன்று ரெடியாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு நம்ம வந்து பனியார கல்லில் ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் உப்பை போட்டு ஸ்டாண்டு ஒன்று ஏதோ ஒன்று இல்லைன்னா தட்டு கூட வச்சு மூடி வச்சிடலாங்க. நான் கடாய் இந்த சைடு வச்சுட்டு பனியார கல்லையும் இந்த சைடு வச்சுட்டு இந்த குக்கரோட ஸ்டாண்டை தூக்கி உள்ளே போட்டு இந்த பேட்டரை உள்ளே தூக்கி மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க. கரெக்டாக ஒரு 1/2 hour சிம்மில் தாங்க வச்சுருந்தேன். சிம்லேயே வச்சு ஒரு 2 தடவை செக் பண்ணால் சரியாக போயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா நெய் இருந்தால் நெய்யும் நம்ம வந்து தேங்காய் நெய் கலந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம இது ஒன்றா ஊற்றிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நம்ம தேங்காய் நெய்யோ நெய்யோ இருந்தால் ஊற்றிக்கலாம். இதை வந்து பனியார எண்ணெய் சட்டிலையும் நம்ம சுடலாம். நான் வந்து தேவையில்லாமல் ஹெல்த்துக்காக குழந்தைங்க ஆயில் ஐட்டமே சாப்பிடாட்டியேன்னா நான் இப்படி ஊற்றி செஞ்சேங்க. இல்லை நல்லா அந்த முந்திரி பருப்புலாம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா சூடாக சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா கேக்கு நம்ம வச்ச கேக் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு நான் பனியாரம் ஊற்றிக்கிட்டேன். இன்னொரு 2 வீடு ஊற்றிக்கிட்டேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தோடனே பேகை வச்சுட்டு முதல்ல என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கீங்கன்னு கிச்சனுக்குள்ளே வந்துடுங்க. நம்மளும் அப்படி தானே சின்ன பிள்ளையில இருந்திருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணேங்க. செக் பண்ணப்போ குத்தி பார்த்தப்ப வேகாமல் இருந்துச்சு. இப்போ இதில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் இருக்குது. அப்போ இது வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து கொட்டி பார்ப்போம். ஓர சைட்லேயே நம்ம கத்தி விட்டு எடுப்போம். கத்தி விடுற மாதிரி தான் வந்திருந்தது. சூப்பராக வந்திருந்ததுங்க. எங்களுக்கு பனியாரமும் சைடில் எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுக்கிட்டேங்க கப்பில். பாருங்கள், இது கேக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. எங்கள் பாப்பா நான் தான் கேக்கு கட் பண்ணுவேன் அப்படின்ட்டா. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சினாலும் உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. நீங்கள் எப்படி செஞ்சீங்க, இது மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுனாலும் எனக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்படி தான் எங்களோட ஈவினிங் போயிடுச்சுங்க. தேங்க்யூ.